வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ டோட்டலாக 70 மார்க்கு, இதில் 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ 70 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து 15 எடுத்தால் பாஸ். 1 மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கொடுப்பாங்க. 15 1 மார்க்கில் 10 புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 6 × 2 12. ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. வரையறு பல்லூடகம், அதன் சிறப்பியல்புகளை கூறுக. டிஃபைன் மல்டிமீடியா அண்ட் மென்ஷன் த ஃபியூச்சர்ஸ். உரை தொகுதி என்றால் என்ன? வாட் இஸ் டெக்ஸ்ட் பிளாக்? உறவுநிலை தரவுதளத்தின் சில நன்மைகளை கூறுக. ஸ்டேட் த ஃபியூ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். பிஹெச்பியில் மாறிகளை எவ்வாறு அறிவிக்க வேண்டும்? ஹவ் வில் யூ டிக்ளேர் வேரியபிள் இன் பிஹெச்பி? பிஹெச்பியின் படிவத்தை செல்லுபடிவாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் ஃப்ரம் த வேலிடேஷன் இன் பிஹெச்பி? ட்ரோஸ்கோப் என்றால் என்ன? வாட் இஸ் ட்ரேஸ் ஃபைல்? வைஃபையின் நன்மைகள் யாவை? லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபை. யூஆர்எல் என்றால் என்ன? வாட் இஸ் ஆன் யூஆர்எல்? வீட்டில் வலையமைப்புகள் எந்தெந்த வழிகளில் இணைக்கப்படுகின்றன? வாட் ஆர் த வேஸ் ஆஃப் விச் நெட்வொர்க்ஸ் ஆர் கனெக்டட் அட் த ஹோம்? ஸோ அடுத்து நமக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 × 3 18. பார்ட் 3ல் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன? வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ்? சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த ஏசிமெட்ரிக் கீ ஆஃப் என்கிரிப்ஷன். படிவத்தை கையாளும் செயற்கூறுகள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஆன் ஃபைல் ஹேண்டிங் ஃபங்க்ஷன். இணையத்தின் குறைபாடுகள் யாவை? ரைட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட். ஹெச்டிபி, ஹெச்டிபிஎஸ், எஃப்டிபி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஹெச்டிபி, ஹெச்டிபிஎஸ், எஃப்டிபி. மின் வணிகத்தின் B2C மாதிரியினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த B2C மாடல் இன் இ-காமர்ஸ். முழுமையான URL சார்பு URLக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் அப்சால்வேட் URL அண்ட் ரிலேட்டிவ் URL? தரவுதளங்களுக்கு இடையே நிலவும் உறவுகள் யாவை? அவற்றை பட்டியலிடுக. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் இன் டேட்டாபேஸ் லிஸ்ட் அவுட் டைப்ஸ்? பின்வரும் நிரலின் வெளிப்பாட்டினை எழுதுக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 4 5 × 5 25. பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகளை விரிவாக எழுதவும். அல்லது இடிஐயின் நன்மைகள். ஸோ இடிஐயோட நன்மைகள்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இடிஐயோடைய நன்மைகள் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த ரோல்ஸ் ஆஃப் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன், த டீம் அண்ட் ஃபார் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆர் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ? பேஜ் மேக்கர் கருவி பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி விவரிக்கவும். அல்லது மின் வணிகத்தின் வளர்ச்சி பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் த டூல்ஸ் ஆஃப் பேஜ் மேக்கர்ஸ் இன் டூல் பாக்ஸ். ரைட் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் growth அண்ட் எலக்ட்ரானிக் காமர்ஸ். உரை தொகுதியில் உள்ள உரையினை சட்டத்திற்கு எவ்வாறு மாற்றுவாய்? அல்லது ஸ்விட்ச் கூற்றினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விரிவாக விவரிக்கவும். ஹவு கேன் யூ கன்வெர்ட் த டெக்ஸ்ட் இன்டு டெக்ஸ்ட் பிளாக் இன் ஃப்ரேம்? டிஸ்கஸ் த டீட்டெயில்ஸ் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வித்தின் ஃபார் எக்ஸாம்பிள். அணிகளின் மடக்கின் செயல்பாட்டை விவரிக்கவும். அல்லது இணையம், அக இணையம், புற இணையம் பற்றி விரிவாக எழுதுக. ஸோ இது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இணையம், அக இணையம், புற இணையம் பற்றி விரிவாக எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் லூஸ் ஆஃப் இன் அரே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் நிரலின் வெளிப்பாட்டை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறகு செலுத்தல் முறை அட்டை என்றால் என்ன? பிறகு பணம் செலுத்தும் முறையின் முக்கிய பங்காளர்களுடைய அதன் நன்மைகள் பற்றி விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் ஆஃப்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இல்லை இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. இதில் இருந்தால் நமக்கு எக்ஸாம்க்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ் தான் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.
ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் அப்லோட் பண்ண 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா படிங்க. புக் பேக்கில் என்னென்ன படிக்க சொல்லியிருக்கணும், அதே மாதிரி இன்டீரியரில் என்னென்ன படிக்க சொல்லியிருக்கணும் அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் இது வரைக்கும் படிக்கலாம் கூட அந்த 6 இயர்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் கூட 2 மார்க் 3 மார்க் அதில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
சார்.